அண்மை செய்தி. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகைக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கில் புகார்தாரரை இதுவரை விசாரிக்காமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது எப்படி என்று மனுதாரர்கள் தரப்பிலிருந்து கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகைக்கு எதிராக வேங்கை வயல் பட்டியலின மக்கள் சார்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வழக்கில் புகார்தாரரை இதுவரை விசாரணை செய்யாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது எப்படி என்ற கேள்வியும் அந்த மனுவில் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கலாகியிருக்கிறது. வேங்கை வயல் பட்டியலின மக்கள் சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கில் புகார்தாரரை இதுவரை விசாரிக்காமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது எப்படி என்ற கேள்வியும் மனுவில் எழுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைப்பில் இருக்கிறார். முத்துப்பழம்பதி, சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச அறிக்கைக்கு குற்றப்பத்திரிகைக்கு எதிராக இன்னொரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த பட்டியலின மக்கள் சார்பில் இருந்து. இந்த மனுவில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு குறிப்பிடுங்க. பிரியதர்ஷினி, இந்த மனுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வேந்தன் வேங்கவேல் கிராமத்தின் பட்டியலின மக்கள் சார்பாக புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த மனுவில் அவர் குறிப்பிடுறது வேங்கவேல் சம்பவத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. ஏனென்றால் இந்த வழக்கின் புகார்தாரரான கனகராஜிடம் இதுவரையில சிபிசிஐடி போலீசார் எந்த ஒரு விசாரணையும் நடத்தவில்லை. ஒரு புகார்தாரிடம் விசாரணை நடத்தாமல் எப்படி சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க என்ற கேள்வி எழுது. அது குறித்தும் அவங்க விளக்கம் அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை நகலை எங்களிடம் வழங்க வேண்டும். மேலும் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ள சாட்சிகளின் விவரங்கள், அதாவது வீடியோ பதிவாக செஞ்சிருப்பாங்க, அந்த வீடியோ பதிவு நகல்களும் எங்களுக்கு வேணும் உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கித்தான் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் அவங்க உள்ள மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே போல சிபிசிஐடி போலீசாரும் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் தரப்பில் அதிகாரிகள் ஆஜராகி இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட கூடுதல் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என அவங்களும் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 நபர்களுமே பட்டியலினத்தின் கீழ் வருவதால இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக நீதித்துறை நடுவர் மன்றம் 2ற்கு மாற்ற வேண்டும் எனவும் அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்காங்க. இப்ப இந்த 2 மனுவுமே நீதிபதிக்கு கொடுக்கப்பட்ட நிலையில நீதிபதி சற்று காலம் கழித்து விசாரிப்பதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த 2 வழக்குகளுமே விசாரணைக்கு வர இருக்கு. பிரியதர்ஷினி, வேங்கை வயல் விவகாரத்துல புகார் கொடுத்தவர்கிட்டயே இப்ப வரைக்கும் விசாரிக்கல. ஆனாலும் எப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க சிபிசிஐடி அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அந்த கேள்வியை முன்வைத்து குற்றப்பத்திரிகைக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனுவில் இருந்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.